அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மறைமாவட்டம் பொன்மலையில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலயம். பொன்மலை பகுதியோட சிறப்பம்சமே பொன்மலை எனப்படுகிற ஒரு சிறிய குன்று தான். அந்த காலகட்டத்துல கர்நாடக யுத்தம் நடந்த காலத்துல ஆங்கிலேயர் படைகள் இந்த மலையோட அடிவாரத்துலதான் கூடாரம் அமைச்சு தங்கி இருந்ததாங்க சொல்றாங்க. அவங்க தங்கி இருந்து யுத்தம் முடிஞ்சு தாய் நாட்டுக்கு போகும்போது அவங்க கொண்டு வந்திருந்த இந்த பொற்காசுகளை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. சிதறி கடந்த பொற்காசுகளை பார்த்த மக்கள் அதை திரட்டி சேகரிச்சாங்க. அதனாலதான் இந்த மலைக்கு பொன்னு மலைன்னு பேர் வந்துச்சு. காலப்போக்குல தான் அது பொன்மலைன்னு பெயர் மாற்றம் அடைஞ்சது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நிருபர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எம்முடைய பொன்மலை பங்கு என்பது பாரம்பரிய ஒரு பங்கு. திருச்சி மறைமாவட்டத்தில் இருக்கின்ற பழமையான பங்கிலே இது ஒரு வளர்ச்சியடைந்த பங்கு. குறிப்பாக 1930ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பங்கு இன்னும் 4 ஆண்டுகளிலே 100ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ இருக்கின்றது. ஆயிரத்தி 1924ஆம் ஆண்டு ரயில்வே தொழிற்சாலையானது நாகப்பட்டினத்திலிருந்து பொன்மலைக்கு மாற்றப்படுகிறது. எனவே இந்த தொழிற்சாலையை சுற்றி குடியிருப்புகள் அமைக்கப்படுகிறது. இந்த குடியிருப்புகளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு ஆலயம் தேவைப்பட்டது. எனவே அந்த சமயத்தில் இவர்களுக்கான வழிபாட்டிற்காக மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்திலிருந்து அருள் தந்தையர்கள் மாட்டு வண்டியிலிருந்து இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டியது இருந்தது. அச்சமயத்தில் இங்கு ஆலயம் எதுவும் இல்லை. எனவே மரிய சூசை பிள்ளை அவர்கள் அருள் தந்தையர்கள் தங்குவதற்கும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் இடம் கொடுத்து வந்தார்கள். இதன் பின்பாகத்தான் ரோமை நகரிலே குருப்பட்டம் பெற்ற அருட்தந்தை அல்போன்ஸ் டி ரொசாரியோ அவர்கள் பொன்மலை தனி பங்காக மாற்றப்பட்டு அதனுடைய முதல் பங்கு தந்தையாக வருகின்றார்கள். எனவே தந்தை அவர்கள் வருகின்ற இந்த சூழலில் அந்த மக்கள் வாழ்ந்த தருணத்தில் இருந்தது இங்கிலாந்து அரசிடம் நமது இந்தியாவானது இருந்த சூழலில் தந்தை அவர்கள் பல முயற்சிகள் எடுத்து இந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறார்கள். ஆனால் அப்போதைய பிரிந்த சபையினரால், அதாவது நம்முடைய பிரிந்த சபையினராக அந்த அரசினர்கள் இருந்ததால் தந்தை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. எனவே பல இன்னல்களுக்கு மத்தியில் தந்தை இந்த பணியை தொடர்கிறார்கள். முனைப்போடு இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இந்த காரியத்தில் இறங்குகிறார்கள். அருட்தந்தை பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பல சிக்கல்களுக்கு மத்தியில் இவர்கள் இங்கிலாந்து அரசிடம் மேலும் முறையிட்டு இன்று நமக்கு அமைந்திருக்கக்கூடிய சி டைப் எனப்படுகிற பள்ளி வளாகம் அமைந்திருக்கிற அந்த இடத்தை வாங்குகிறார்கள். பின்னர் இன்று இப்பொழுது வானுயர்ந்து நிற்கும் நமது ஆலயத்தின் இடத்தை தந்தை அவர்கள் வாங்கி அங்கே ஆலயம் கட்டும் பணியை துவங்குகிறார்கள். இந்த ஆலயம் கட்டுவதற்காக பெரிதும் துணை புரிந்தவர்கள் திரு அகஸ்தீன், திரு மரிய சூசை பிள்ளை, திரு சின்னத்தம்பி பிள்ளை, திரு தோத்தாவு சாமி பிள்ளை, ஆசாரி திரு குழந்தை, கொத்தனாறு திரு தைரியம் ஆவார்கள். 1929ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் நாள் அன்றைய திருச்சி மறைமாவட்ட ஆயர் அகஸ்டின் பைசாண்டியர் அவர்களால் ஆலயத்திற்கான அடிக்கலானது நாட்டப்பட்டது. அதன் பின்னர்
1930 மார்ச் 19 புனித வளனார் ஆலயம் என பெயர் பெற்று அந்நாள் வரை சி டைப் மைதானத்தில் நடைபெற்று வந்த எல்லா வழிபாடுகளும் புனித வளனார் ஆலயத்தில் நடைபெறலாயின. 1995 அந்நாள் பங்கு தந்தையான அருட்பணியாளர் செல்வராஜ் அவர்கள் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். 1996 அருட்பணியாளர் ஜேம்ஸ் செல்வநாதன் பங்கின் பொறுப்புகளை ஏற்ற பொழுது முன்னாள் பங்கு தந்தை ஆனவர் விட்டு சென்ற அனைத்து பணிகளையும் இவர் சீரும் சிறப்புமாக செய்து முடித்தார். புதுப்பிக்கப்பட்ட ஆலயமானது 1999 டிசம்பர் 4 அன்று முன்னாள் பங்கு தந்தையான அருட்பணியாளர் செல்வராஜ் அவர்களின் முன்னிலையில் திருச்சி மறைமாவட்டத்தின் அன்றைய அப்போஸ்தலிக்க பரிபாலகரான மேதகு ஆயர் பீட்டர் பெர்னாடோ அவர்களின் தலைமையில் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது. இவ்வாறாக ஒவ்வொரு அருள் தந்தையர்களின் பணி காலத்திலும் ஆலயமானது சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைந்தது. 2004 2005 என் பங்கானது பவள விழாவை கொண்டாடியது. இவ்வாறு ரயில்வே கத்தோலிக்க தொழிலாளர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஆலயமாக இருப்பினும் எண்ணற்ற மக்களை இப்பொழுது உள்ளடக்கி என் பங்கானது 100 விழாவை தொட இருக்கின்றது. இந்த அழகிய ஆலயத்தை கட்டியெழுப்பிய அருட்பணியாளர் அல்போன்ஸ் டி ரொசாரியோ அவர்கள் 1948 பெங்களூரில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் மக்களின் வேண்டுகோளிற்கு இறங்க மீண்டும் இதே இடத்தில் ஆலயத்தின் முன்பாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆலயத்தின் பீடம் அழகுற அமைந்துள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கர்ணை பேழையும் அதற்கு மேலே இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அதற்கு மேலே பங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் திருசுரூபமானது அமைந்துள்ளது. பீடத்தின் மேற்பகுதியில் இயேசுவின் இறுதி தருணத்தில் அன்னை மரியாவும் அப்போஸ்தலரான புனித யோவானும் உடனிருந்த காட்சியானது கண்ணாடி ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பீடத்திற்கு வெளியே வலதுபுறத்தில் சூசையப்பரின் திருசுரூபமும் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும், இடதுபுறத்தில் புனித லூர்தனின் திருசுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. பீடத்திற்கு வெளியே வலப்புறத்தில் புனித செபஸ்தியார், புனித வளனார், திரு இருதய ஆண்டவர், வியாகுல அன்னை, இயேசுவின் திருவுடல் மற்றும் ஆரோக்கிய அன்னையின் திருசுரூபமும், இடதுபுறத்தில் சகாய அன்னையின் திருவுருவ படமும், புனித அந்தோனியார் மற்றும் புனித பவுலின் திருசுரூபங்கள் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய பாதையில் நாமும் பயணம் செய்து இறைவனில் இணைந்து வாழ ஆலயத்தின் வலதுபுறத்தில் புனித அருளானந்தர், புனித சவேரியார், புனித பிரான்சிஸ் அசசியார், இந்திய நாட்டின் பொதுநிலையினர் புனித தேவசகாயம் மற்றும் டோம்னிக் சாவியோவின் திரு உருவ சுரூபங்களும், இடதுபுறத்தில் திருத்துதரான புனித தோமையார், புனித அன்னை தெரசா, புனித குழந்தை தெரசா, புனித அல்போன்சா, புனித மரிய கொரற்றியின் திரு உருவ சுரூபங்கள் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. பொன்மலை புனித சூசையப்பர் ஆலயத்தில் இந்த ஆலயத்தினுடைய கோபுரமானது 100 அடி உயரம் கொண்டது. அதே போல் எங்களோட ஆலயத்தில் பழைய கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரமானது 80 அடி உயரமாக அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை சின்னப்பன் அடிகளாரையும் முன்னாள் உதவி பங்கு தந்தை பலவேந்தர் அடிகளாரையும் அவருடைய முன்னேற்பாடாக இந்த கொடிமரத்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிமரமானது கடந்த 2019 மே மாதம் 1 திருவிழாவுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதற்கு உதவி செய்த எங்கள் மண்ணின் மைந்தர்கள் அருட்பணி ஜான் பீட்டர் அடிகளாரும், அருட்பணி ஜோ அடைக்கலராஜ் அடிகளாரும், அருட்பணி சவரிமுத்து அடிகளாரும், அருட்பணி ஜான் செல்வராஜ் அடிகளாரும் மிகுந்த பொருளாதார உதவி எங்கள் பங்குக்கு கொடுத்தார்கள். அதே போல பங்கு மக்களாகிய அனைவரும்
நிறைய பொருளாதார உதவிகளை எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. மிகவும் சிறப்பாக இந்த கொடிமரமானது 80 அடி உயரத்திற்காக நிறுவப்பட்டது எங்கள் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எம் பொன்மலை ஆலயத்தின் வலதுபுறம் பாத்திமா அன்னையின் கெபியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கெபியானது 1972ஆம் ஆண்டு அருட்தந்தை குழந்தராஜ் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. இப்பொழுது எங்கள் பங்கு தந்தை சேகர் செபாஸ்டின் அவர்களால் முழுவதுமாக கிராதி அமைக்கப்பட்டு அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கெபியில் இருந்து ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அனைவருக்கும் நல்ல பலன்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் இடதுபுறமாக உள்ள குழந்தை இயேசு குடியிலானது 20/7/2001 அன்று ஃபாதர் ஜேம்ஸ் செல்வநாதன் அவர்களாலும் மைக்கேல் ராஜ், தந்தை அருள்ராஜ் அவர்களாலும் கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கு முன்னிலையாக வகித்தவர் ஃபாதர் விக்டர் இம்மானுவேல் அவர்கள். அர்ச்சிப்பு செய்தவர்கள் சூசை அலங்காரம் தந்தை அவர்கள். இந்த குடிலில் இருந்து ஜெபிக்கின்ற குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் வேண்டும் பொழுது அவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைத்திருக்கின்றது. இது கடவுளின் மாபெரும் அற்புத செயலாகும். இதை நினைத்து எங்களுடைய நெஞ்சம் மிகுந்த நன்றியை உரித்தாக்குகிறது. எம் பங்கு பவள விழா கண்ட பங்கு என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பவள விழா காணும் ஆண்டில் எமது பங்கில் பங்கு தந்தையாக அருட்தந்தை ஸ்தனிஸ்லா சந்திரன் அவர்களும் உதவி பங்கு தந்தையாக சகாய வில்சன் அவர்களும் பணிபுரிந்தார்கள். அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். ஏனெனில் பவள விழாவின் நினைவாக ஆன்மீக சமூக தேவைகளுக்காக ஒரு அருமையான மேடை அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பவள விழா நினைவு எம்மில் நீங்காத நினைவாக இருக்க சிலுவை பாதை நிலைகளும் அமைக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டு முதல் சிலுவை பாதை நிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலுவை பாதையின் அனைத்து நிலைகளும் பங்கு தந்தையர்களின் முயற்சியால் முழுமையாக கட்டப்பட்டு 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் நாள் முன்னாள் ஆயர் மேதகு ஆண்டனி டிவோட்டா அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தில் இந்த சிலுவை பாதை நிலைகளின் முன்னால் எம் பங்கில் பணிபுரியும் திருச்சிலுவை அருட்சகோதரிகள், அன்பியங்கள், பங்கு பேரவை, கத்தோலிக்க சங்கம், பக்த சபைகள், பாடற் குழுவினர் ஆகியோர் மக்களை அருமையான சிலுவை பாதை வழியாக வழிநடத்தி ஆண்டவரின் பாடுகளுடன் இணைக்கச் செய்கின்றனர். தவக்காலங்களில் மட்டுமல்லாது மற்ற நாட்களிலும் கூட மக்கள் குடும்பம் குடும்பமாகவும் தனித்தனியாகவும் வந்து இந்த சிலுவை பாதை நிலைகளின் முன்னால் நின்று ஆண்டவரின் பாடுகளோடு ஒன்றித்து செல்கின்றனர். தொழிலாளர்களுக்காக அந்த உழைப்பாளர் தினத்தன்று நடத்தப்படும் திருவிழாவாக புனித சூசையப்பனுடைய திருவிழா மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதற்காக ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த ஆலயத்திலே கொடியேற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. ரயில்வே கத்தோலிக்க தொழிலாளர் சங்கம் கொடியினை பிடித்து இந்த ஆலயம் முழுவதுமாக பவனியாக வந்து பங்கு தந்தையர் அவர்களாலும் சிறப்பு அருட்பணியாளர்களாலும் இந்த கொடியேற்றம் அன்று ஏற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 9 நாட்கள் நவநாட்களாக திருப்பலியும் ஜெபமாலையும் நடைபெறுகின்றது. திருப்பலியை வெளி பங்கிலிருந்து வருகின்ற அருட்பணியாளர்களும் உதவி அருட்பணியாளர்களும் சேர்ந்து திருப்பலியை நடத்துவார்கள். பங்கு தந்தையர் அவர்களும் இந்த பங்கின் உதவியாளரும் உடனிருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றுவார்களாக. இந்த திருப்பலிகளிலே இந்த பகுதியை சார்ந்த அமைப்புகளும் அன்பியங்களும் பல மத சமயத்தினரும் கலந்து கொள்வார்கள். மே 1ஆம் தேதி மாலை திருவிழா திருப்பலி நடைபெறும். 6 மணிக்கு திருப்பலி தொடங்கி 6:45 திருப்பலி முடிந்தவுடன் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருக்கின்ற தேர்கள், அன்னையின் உருவம் தாங்கிய தேர், இறை இயேசுவின் உருவம் தாங்கிய தேர்,
புனித சூசையப்பரின் உருவம் தாங்கிய தேர், காவல் சம்மணசுகளின் தேர்கள் பங்கு தந்தையார்களாலும் அருட்பணியாளர்களாலும் மந்திரிக்கப்பட்டு அந்த தேர் பவனியானது உடனடியாக தொடங்கி இங்கிருந்து கிளம்பி ஆர்மரி கேட், மாதா கிபி, பொன்மலை சந்தை வழியாக சவுத்தினி வழியாக திரும்பவும் ஆலயம் வந்து சேரும். 6:45க்கு புறப்படும் இந்த தேர் பவனி திரும்ப ஆலயத்திற்கு 9:45 மணிக்கு வந்து சேரும். அதன் பிறகு தந்தையர் அவர்களுடைய மறையுரையும் ஆசீரும் முடிந்து கொடியிறக்கம் நடைபெறும். நூற்றாண்டை காண இருக்கிற பழமையான எம் பொன்மலை பங்கானது 11 கிளை பங்குகளை உள்ளடக்கியுள்ளது. புகழ்மிக்க எம் சூசேப்பர் பங்கானது திரு அவைக்காக 7 அருள் தந்தையர்களையும் 10க்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகளையும் அர்ப்பணித்துள்ளது. நமது மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பு மேலாளர் அருட்பணி வி. மா. ஜோ அடைக்கலராஜ் இப்பங்கின் மண்ணின் மைந்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பு இறை மக்களே, பொன்மலை புனித சூசையப்பர் ஆலயத்தில் வார நாட்களில் காலை 5:45 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் தமிழில் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை
5 மணிக்கு தமிழில் திருப்பலியும், காலை 6:15க்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், 7:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 9 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மற்றும் மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியுமானது நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் புனித சூசையப்பருக்கு நவநாள் ஏறெடுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நற்கருணை ஆசீரும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் புனித சகாய அன்னைக்கு நவநாள் ஏறெடுக்கப்பட்டு திருப்பலியும் நற்கருணை ஆசீரும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு புனித சூசையப்பருக்காக சிறப்பு நவநாள் ஏறெடுக்கப்பட்டு சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் ஆராதனையும் வழங்கப்பட்டு வருகின்றது. புனித சூசையப்பருக்கு 2 பெரிய விழாக்கள் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். மார்ச் 19ஆம் தேதி புனித சூசையப்படி விழாவை கொண்டாடினாலும் அகில உலக தொழிலாளர் தினமாகிய மே 1ஆம் தேதியும் புனித சூசையப்பர் தச்சு தொழில் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்ததால் தொழிலாளர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக திருச்சபை அறிவித்தின் அடிப்படையில மே 1ஆம் தேதியும் அந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பொன்மலையில் ஏன் இவ்விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், பொன்மலை என்பது இந்த இந்தியாவிற்கே தெரிந்த ஒரு நகரம். காரணம், இங்குதான் ரயில்வே மிகப்பெரிய தொழிலகம் இருக்கின்றது. இங்கு ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தங்களுடைய தொழிலகத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் வீட்டிற்கு திரும்பி வருகின்ற பொழுதும் இந்த புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு வந்து அவருடைய பரிந்துரையினாலே ஆண்டவரின் ஆசிரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்களையும் இன்னுமாக இந்த ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களையும் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பதால் தான் மே 1ஆம் தேதி இப்பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆலயத்தை அறிவும் நிகழ்ச்சியின் வழியாக எங்கள் பங்கை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கள் பங்கின் பாதுகாவலர் சூசையப்பர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பரிந்துரையினாலே ஆண்டவரின் ஆசிரை நிறைவாக பெற்றுக் கொடுப்பார். அவர் வழியாக நீங்கள் நிறைவான ஒரு வாழ்வை எந்தவித குறைவுக்கு உட்படாமல் தொடர்ந்து வாழ்வதற்கு நான் மனமாற வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து நாங்கள் செபிக்கின்றேன். புனித சூசையப்பருடைய பரிந்துரை செபத்தினாலே நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று வாழ மீண்டும் என் வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. மலைக்கோட்டை மாநகரம் எனும் அழைக்கப்படும் திருச்சியின் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், புறநகர் பேருந்து நிலையமான பஞ்சப்பூரில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான முக்கம்பில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், பூண்டி மாதா பசிலிக்காவில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பொன்மலை புனித சூசையப்பர் ஆலயம். அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நூற்றாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ரயில்வே பணியாளர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட பொன்மலையில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு நீங்கள் அனைவரும் வாருங்கள், வந்து இறையாசை பெற்று செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.